வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்டிசி எக்ஸாமில் கேட்கக்கூடிய பொது அறிவு பகுதியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மாதிரி வினாத்தாள் 3 பார்ப்போம் இன்றைக்கி. அதில் இருக்கக்கூடிய பொது அறிவு வினாக்களை பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் உள்ள எந்த மாநிலம் 100% எழுத்தறிவு இலக்கை அடைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், மேற்கு வங்காளம். ஆப்ஷன் பி தமிழ்நாடு. ஆப்ஷன் சி கேரளா. ஆப்ஷன் டி பஞ்சாப். ஆன்சர் ஆப்ஷன் சி கேரளா. இந்தியாவில் உள்ள எந்த மாநிலம் 100% எழுத்தறிவு இலக்கை அடைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி கேரளா. 52வது கேள்வியை பாருங்கள். அமெரிக்காவை கண்டறிந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ வாஸ்கோடகாமா. ஆப்ஷன் பி கொலம்பஸ். ஆப்ஷன் சி மார்க்கோ போலா. ஆப்ஷன் டி ஜேம்ஸ் குக். ஆன்சர் ஆப்ஷன் பி கொலம்பஸ். அமெரிக்காவை கண்டறிந்தவர் கொலம்பஸ். 53வது கேள்வியை பாருங்கள். ரோபோட் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏவை பாருங்கள், அது ஒரு வகை ராக்கெட். ஆப்ஷன் பி ஒரு வகை வெடிகுண்டு. ஆப்ஷன் சி மனிதனை போல் உருவம் கொண்டு கட்டளைகளை கேட்டவாறு செயல்படும் ஒரு இயந்திரம். ஆப்ஷன் டி ஆப்பிரிக்காவின் காடுகளில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விலங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரோபோட் என்பது என்ன? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். மனிதனை போல் உருவம் கொண்டு கட்டளைகளை கேட்டவாறு செயல்படும் ஒரு இயந்திரம். 54வது கேள்வியை பாருங்கள். கண்ணாடி கதவுகள் மூடப்பட்ட நிலையில் விளையாடக்கூடிய விளையாட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷன் ஏ ஸ்குவாஷ். ஆப்ஷன் பி டென்னிஸ். ஆப்ஷன் சி டேபிள் டென்னிஸ். ஆப்ஷன் டி செஸ்ஸு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்குவாஷ். கண்ணாடி கதவுகள் மூடப்பட்ட நிலையில் விளையாடக்கூடிய விளையாட்டு எது? ஆப்ஷன் ஏ ஸ்குவாஷ். 55வது கேள்வியை பாருங்கள். அதிகபட்ச ஆற்றல் நுகரப்படுவது எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓடும்போது. ஆப்ஷன் பி நீந்தும் போது. ஆப்ஷன் சி படிகள் ஏறும்போது. ஆப்ஷன் டி விளையாடும் போது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓடும்போது. நம்ம ஓடுறப்ப தான் நம்மளுடைய ஆற்றல் அதிகமாக வெளிப்படும். அதிகபட்ச ஆற்றல் நுகரப்படுவது ஆப்ஷன் ஏ ஓடும்போது. 56வது கேள்வியை பாருங்கள். புகழ்பெற்ற விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கொடுக்கப்படும் துறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ விளையாட்டு. ஆப்ஷன் பி சினிமா. ஆப்ஷன் சி சமூக வேலை. ஆப்ஷன் டி அறிவியல் தொழில்நுட்பம். ஆன்சர் ஆப்ஷன் பி சினிமா. புகழ்பெற்ற விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கொடுக்கப்படும் துறை ஆப்ஷன் பி சினிமா. சினிமா துறைக்கு தான் இந்த விருதை கொடுக்குறாங்க. 57 நமது தேசிய கொடியில் முதலாவதாக இடம்பெறும் வண்ணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். நீலம். ஆப்ஷன் பி காவி. ஆப்ஷன் சி பச்சை. ஆப்ஷன் டி வெள்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி காவி நிறம். 2வதாக இருக்கிறது தான் வெள்ளை. கீழே 3வதாக நம்மளுக்கு பச்சை நிறம் இருக்கும். முதலாவதாக இருக்கக்கூடிய நிறம் என்ன அப்படின்னா காவி நிறம். 58 பாரத பிரதமரை கொன்ற LTTE சேர்ந்த மனித வெடிகுண்டு மனிதன் கொன்றது யாரை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இந்திரா காந்தி. ஆப்ஷன் பி ராஜீவ் காந்தி. ஆப்ஷன் சி லால் பகதூர் சாஸ்திரி. ஆப்ஷன் டி மொரார்ஜி தேசாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ராஜீவ் காந்தி. பாரத பிரதமரை கொன்ற லிட்டை சேர்ந்த மனித வெடிகுண்டும் மனிதன் கொன்றது யாரை? ஆப்ஷன் பி ராஜீவ் காந்தி அவர்களை. 59வது கேள்வி. இந்தியாவில் எந்த இடத்தில் பணம் அச்சடிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷன் ஏ டெல்லி. ஆப்ஷன் பி அலகாபாத். ஆப்ஷன் சி நாசிக். ஆப்ஷன் டி பாட்னா. ஆன்சர் ஆப்ஷன் சி நாசிக். இந்தியாவில் எந்த இடத்தில் பணம் அச்சடிக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி நாசிக். 60வது கேள்வியை பாருங்கள். துரோணாச்சாரியா விருது வழங்கப்படுவது எதற்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வில்வித்தையில் சிறந்தவர். ஆப்ஷன் பி காக்கி விளையாட்டில் சிறந்தவர். ஆப்ஷன் சி விளையாட்டு பயிற்சியாளர். ஆப்ஷன் டி செஸ் சாம்பியன் சதுரங்கத்தில். துரோணாச்சாரியார் விருது யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னா ஆப்ஷன் சி விளையாட்டு பயிற்சியாளருக்கு தான் இந்த விருது வழங்கப்படுகிறது. 61வது கேள்வியை பாருங்கள். மேக்ஸ் கொஸ்டின்ஸ். 45 டிவைடட்
ப்ராக்கெட்டில் 7 + 8 - 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சால்வ் பண்ணால் இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ பாருங்கள் 1, ஆப்ஷன் பி 0, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1. மேக்ஸுக்கான வீடியோ வந்து யூடியூப்பில் கிளாஸஸாக போட்டிருக்கோம், அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த மேக்ஸ்க்கு வந்து ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். 62வது கேள்வி, 500 கிராமுக்கும் 250 கிராமுக்கும் உள்ள விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1:2, ஆப்ஷன் பி 2:1, ஆப்ஷன் சி 3:1, ஆப்ஷன் டி 1:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2:1. 500 கிராமுக்கும் 250 கிராமுக்கும் உள்ள விகிதம் என்ன? 2:1. அடுத்த கொஷினை பாருங்கள். 3 + 5 - 7 × 1 அதோடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 8, ஆப்ஷன் டி 1. ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் டி 1. 64வது கேள்வியை பாருங்கள். கூட்டுக 3 2/4 + 7 2/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கலப்பு பின்னமாக இருக்குது. பின்னமாக மாற்றிட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியதான்? கூட்ட வேண்டியதான். எல்சிஎம் எடுக்கணும்னா எல்சிஎம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சால்வ் பண்ண வேண்டியதான். ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 10 2/5, ஆப்ஷன் பி 10 3/4, ஆப்ஷன் சி 10 9/10, ஆப்ஷன் டி 9 2/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 10 9/10. 65வது கேள்வியை பாருங்கள். சித்ரா என்பவர் தன்னிடம் ரூபாய் 150 வைத்துள்ளார். அவர் ரூபாய் 225 மதிப்புள்ள ஒரு கைப்பையை வாங்க நினைத்தால் அவர் தோழியிடம் கடன் பெற வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சித்ரா கிட்ட ஒரு 150 ரூபா இருக்குது. அவர் 225 ரூபா மதிப்புள்ள ஒரு கைப்பையை வாங்குறாரு. அந்த பையோடைய விலை வந்து அவர்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை விட என்னவா இருக்குது? அதிகமாக இருக்குது. அப்போ அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ வேணும் அப்படின்னா மொத்த மதிப்புலேருந்து, அந்த பையோடைய மதிப்புலேருந்து அவர்கிட்ட இருக்கிற மதிப்பை மைனஸ் பண்ணாலே போதும். 225லேருந்து 150 மைனஸ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வரும். ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 25, ஆப்ஷன் பி 60, ஆப்ஷன் சி 125, ஆப்ஷன் டி 75 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 75. 30 கிலோகிராம் மற்றும் 43 கிராமுக்கு சமமான தசம எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கிலோகிராமில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு 30 அப்படின்றது கிலோகிராமில் இருக்குது, 43ன்றது கிராமில் இருக்குது. ஃபஸ்ட்டு 43 கிலோகிராமுக்கு மாற்றிக்கணும். மாற்றிட்டு நம்ம தசம எண்ணை கண்டுபிடிக்க வேண்டியதான். ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷன் ஏ 30.43, ஆப்ஷன் பி 30.430, ஆப்ஷன் சி 30.043, ஆப்ஷன் டி 30.0043 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 30.043. அடுத்த கொஷின் பாருங்கள். 3 + 4/100 + 9/1000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஆட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதான். கீழே பாருங்கள். டினாமினேட்டரில் வந்து எல்லாமே நம்மளுக்கு வேறு வேறு நம்பராக இருக்குது. 1 100 1000. அப்போ எல்லாம் எல்சிஎம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஈக்குவல் சேம் நம்பராக கொண்டு வரணும். அப்புறம் அதை வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் ஆட் பண்ணி போட வேண்டியதான். ஆப்ஷன் ஏ 30.49, ஆப்ஷன் பி 3049, ஆப்ஷன் சி 3.0049, ஆப்ஷன் டி 3.049 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3.049. அடுத்த 68வது கேள்வியை பாருங்கள். 5 மதிப்பு காண்க. 5 + 20. அடுத்து -20 -5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஈஸியான சம் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 5 + 20 அதை ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 25 கிடைக்கும். -20 -5 ரெண்டுமே சைன் ஒன்றா இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி ஒரே சைனாக போட வேண்டியதான், மைனஸ் சைனாக போட்டுக்க வேண்டியதான். அப்போ அதையும் ஆட் பண்ணால் 20 25 அப்படின்னு கிடைக்கும். -25 இங்கே +25 கிடைக்கும். ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். 25 25 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ? 625 கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், ஒன்று மைனஸாக இருக்குது, ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். அப்போ ஆப்ஷன் ஆன்சர் சி -625. அடுத்து
69வது கேள்வியை பாருங்கள். மதிப்பு காண்க. -5 / 8 × 7 / 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆட் பண்ணுறப்பையும் மைனஸ் பண்ணுறப்பையும் மட்டும்தான் கீழே டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் வந்து நம்மளுக்கு சேமாக இருக்கணும். மல்டிபிள் பண்ணுறப்ப அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கேன்சல் பண்ண முடியலைன்னா அப்படியே நேருக்கு நேராக மேலே இருக்கிற நம்பரையும் கீழே இருக்கிற நம்பரையும் அப்படியே மல்டிபிள் பண்ணி போடுங்க. மல்டிபிள் பண்ணால் 5ஐயும் 7ஐயும் மல்டிபிள் பண்ணுறப்ப நம்மளுக்கு 35, 8ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணுறப்ப 24 அப்படின்னு கிடைக்கும். மைனஸில் இருக்கிறதுனால -35/24 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து பி. 70வது கேள்வியை பாருங்கள். 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பர் அப்படின்னா 50 நபர்கள் 50 வேலைகளை டேஸ் நாட்களில் செய்து முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். 50, ஆப்ஷன் பி 15, ஆப்ஷன் சி 10, ஆப்ஷன் டி 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 5. கனரக வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள 6 சிலிண்டர் என்ஜின்களில் டேஸ் வரிசையில் எரிபொருள் ஸ்ப்ரே செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கனரக வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள 6 சிலிண்டர் என்ஜின்களில் டேஸ் வரிசையில் எரிபொருள் ஸ்ப்ரே செய்யப்படுகிறது. ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷன் ஏ 1, 4, 2, 6, 3, 5. ஆப்ஷன் பி 1, 2, 4, 6, 3, 5. ஆப்ஷன் சி 1, 2, 3, 4, 5, 6. ஆப்ஷன் டி 1, 4, 5, 6, 3, 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1, 4, 2, 6, 3, 5 இந்த வரிசையில் தான் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. 72வது கேள்வி. 6 சிலிண்டர்கள் உள்ள என்ஜின்களில் டேஸ் எக்ஸாஸ்ட் வால்வுகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள் 12, ஆப்ஷன் பி 24, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 18. 6 சிலிண்டர்கள் உள்ள என்ஜின்களில் டேஸ் எக்ஸாஸ்ட் வால்வுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 6 எக்ஸாஸ்ட் வால்வுகள் உள்ளன. 73வது கேள்வி. தவறான கியர்களில் வாகனத்தை ஓட்டுவது டீசல் உபயோகத்தை டேஸ் % அதிகரிக்க செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 10%, ஆப்ஷன் பி 5%, ஆப்ஷன் சி 20%, ஆப்ஷன் டி 25%. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 10%. தவறான கியர்களில் வாகனத்தை ஓட்டுவது டீசல் உபயோகத்தை 10% அதிகரிக்க செய்யும். 74வது கேள்வியை பாருங்கள். மோட்டார் சைக்கிள், ஸ்கூட்டர், ஆட்டோ ரிக்ஷா போன்ற வாகனங்கள் பின்னால் வரும் பொழுது வாகனம் வரும் டேஸ் வைத்து அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷன் ஏ கண்ணாடி, ஆப்ஷன் பி ஒளியை, ஆப்ஷன் சி ஒளியை, ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து எதை வச்சு பின்னாடி வர்ற வாகனங்களை வந்து நம்ம அறிந்து கொள்ளலாம்? சவுண்டை வச்சு. அப்போ ஆப்ஷன் சி. 74வது கேள்விக்கு ஆப்ஷன் சி ஒளியை. 75வது கேள்வி. மழைக்காலங்களில் சாலை வளவளப்பாக இருப்பதனால் முன் செல்லும் வாகனத்திற்கு பின்னால் டேஸ் இடைவெளி விட்டு செல்ல வேண்டும். ஆப்ஷன் ஏ பாருங்க 2 மடங்கு, ஆப்ஷன் பி குறைந்த, ஆப்ஷன் சி இடைவெளி தேவை இல்லை, ஆப்ஷன் டி 1 மீட்டர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2 மடங்கு. மழைக்காலங்களில் சாலை வளவளப்பாக இருப்பதனால் முன் செல்லும் வாகனத்திற்கு பின்னால் 2 மடங்கு இடைவெளி விட்டு செல்ல வேண்டும். 76வது கேள்வியை பாருங்கள். அளவுக்கு மீறிய நம்பிக்கை ஓட்டுநருக்கு டேஸ் ஏற்படுத்தி விடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பொறுமை, ஆப்ஷன் பி நம்பிக்கை, ஆப்ஷன் சி அலட்சிய போக்கு, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 76வது கேள்விக்கு சி ஆப்ஷன் அலட்சிய போக்கு. அளவுக்கு மீறிய நம்பிக்கை ஓட்டுநருக்கு அலட்சிய போக்கை ஏற்படுத்தி விடும். 77வது கேள்வி. என்ஜின் இயங்கும் போது என்ஜினை குளிர்விக்க ரேடியேட்டரில் டேஸ் உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆயில், ஆப்ஷன் பி தண்ணீர், ஆப்ஷன் சி அழுத்தம், ஆப்ஷன் டி அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தண்ணீர். என்ஜின் இயங்கும் போது என்ஜினை குளிர்விக்கிறதுக்கு ரேடியேட்டரில் நம்ம வந்து தண்ணீரை தான் யூஸ் பண்ணுறோம். 78வது கேள்வி. என்ஜினில் ஆயில் அளவு தேவைக்கு அதிகமாக இருந்தால் டிப் ஸ்டிக்கில் உள்ள குறி எவ்வாறு காட்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எஃப்க்கு மேல், ஆப்ஷன் பி எஃப்க்கு கீழ், ஆப்ஷன் சி எம்முக்கு மேல், ஆப்ஷன் டி எம்முக்கு கீழ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ எஃப்க்கு மேல். என்ஜினில் ஆயில் அளவு தேவைக்கு அதிகமாக இருந்தால் டிப்ஸ்டிக்கில் உள்ள குறி எவ்வாறு காட்டும்? எஃப்க்கு மேல். 79வது கேள்வி.
கனரக வாகனங்களில் ஓட்டுநர் இருக்கையின் சாய்மானம் டேஸ் இருக்க வேண்டும். ஆப்ஷன் ஏ 180, ஆப்ஷன் பி 60, ஆப்ஷன் சி 30, ஆப்ஷன் டி 90. கனரக வாகனங்களில் ஓட்டுநர் இருக்கையின் சாய்மானம் டேஸ் இருக்க வேண்டும். 79வது கேள்விக்கு டி ஆன்சர் 90 டிகிரியில் இருக்கும். 80வது கேள்வி ஆக்சலரேட்டர் பெடலின் நிலையில் சிறிய மாற்றம் செய்தாலும் என்ஜின் சுற்றும் வேகம் ஆப்ஷன் ஏ மாறுபடாது, ஆப்ஷன் பி குறைந்த அளவில் மாறுபடும், ஆப்ஷன் சி பெரிய அளவில் மாறுபடும், ஆப்ஷன் டி மேலே உள்ள எதுவும் இல்லை. ஆக்சலரேட்டர் பெடலின் நிலையில் சிறிய மாற்றம் செய்தாலும் என்ஜின் சுற்றும் வேகம் என்ன பண்ணாது? ஆன்சர் 80க்கு சி பெரிய அளவில் மாறுபடும். 81வது கேள்வி வாகனம் ஓடிய தூரத்தினை அளவிட டேஸ் உதவும். ஆப்ஷன் ஏ அம்மீட்டர், ஆப்ஷன் பி ஓடாமீட்டர், ஆப்ஷன் சி ஸ்பீடாமீட்டர், ஆப்ஷன் டி ஆர்பிஎம் மீட்டர். ஆன்சர் 81வது கேள்விக்கு பி ஆன்சர் ஓடாமீட்டர். வாகனம் ஓடிய தூரத்தினை அளவிட ஓடாமீட்டர் உதவும். வலது கிளைச்சாலை உபயோகித்து வாகனத்தை திருப்பும் போது டேஸ் சுற்றி திருப்பக்கூடாது. ஆப்ஷன் ஏ இடது சுற்றாக, ஆப்ஷன் பி வலது சுற்றாக, ஆப்ஷன் சி ஒரே சுற்றாக, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 82வது கேள்விக்கு ஆப்ஷன் சி ஒரே சுற்றாக சுற்றக்கூடாது. வலது கிளைச்சாலை உபயோகித்து வாகனத்தை திருப்பும் போது ஒரே சுற்றாக சுற்றி திருப்பக்கூடாது. திடீரென்று பிரேக் பிடிக்கவில்லை என்றால் டேஸ் செய்து வாகனத்தை நிறுத்தவும். ஆப்ஷன் ஏ டாப் கியர் மாற்றம், ஆப்ஷன் பி செகண்ட் கியர் மாற்றம், ஆப்ஷன் சி கீழ் கியர் மாற்றம், ஆப்ஷன் டி ஸ்டியரிங்கை மாற்றம். ஆன்சர் ஆப்ஷன் சி கீழ் கியர் மாற்றம். திடீரென்று பிரேக் பிடிக்கவில்லை என்றால் டேஸ் செய்து வாகனத்தை நிறுத்தவும், கீழ் கியர் மாற்றம். ஓட்டுநர் வாகனத்தை நகர்த்தும் பொழுது பின்புறம் செலுத்தும் பொழுதும் டேஸ் என்று உறுதி செய்த பிறகே வாகனத்தை செலுத்த வேண்டும். ஆப்ஷன் ஏ வாகனத்தில் காற்று உள்ளது, ஆப்ஷன் பி கண்மறைவு பிரதேசத்தில் யாரும் இல்லை, ஆப்ஷன் சி வாகனத்தில் அழுத்தம் உள்ளது, ஆப்ஷன் டி மேலே உள்ள எதுவும் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் பி கண்மறைவு பிரதேசத்தில் யாரும் இல்லை. ஓட்டுநர் வாகனத்தை நகர்த்தும் பொழுதும் பின்புறம் செலுத்தும் பொழுதும் டேஸ் என்று உறுதி செய்த பிறகே வாகனத்தை செலுத்த வேண்டும். கண்மறைவு பிரதேசத்தில் யாரும் இல்லை என்று உறுதி செய்த பிறகு. 85வது கேள்வி பிரிவு 189 படி அரசு அனுமதியின்றி மோட்டார் வாகன பந்தயத்தில் ஓட்டுதல் அல்லது வேக சாதனை செய்தல் குற்றத்திற்கு டேஸ் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். ஆப்ஷன் ஏ பாருங்க 10,000, ஆப்ஷன் பி 12,000, ஆப்ஷன் சி 15,000, ஆப்ஷன் டி 50,000. ஆன்சர் ஆப்ஷன் டி 50,000. பிரிவு 189 படி அரசு அனுமதியின்றி மோட்டார் வாகன பந்தயத்தில் ஓட்டுதல் அல்லது வேக சாதனை செய்தல் குற்றத்திற்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். 86வது கேள்வி நேருக்கு நேர் மோதல் டேஸ் நேரங்களில் அதிகம் ஏற்படுகிறது. ஆப்ஷன் ஏ காலை, ஆப்ஷன் பி மதியம், ஆப்ஷன் சி இரவு, ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். ஆப்ஷன் சி இரவு நேரங்களில் தான் நேருக்கு நேர் மோதல் அதிகமாக ஏற்படுது. 87வது கேள்வி தீயணைக்கும் படையை சார்ந்த வாகனங்களுக்கு உச்ச வேக அளவு டேஸ் கிலோமீட்டர். ஆப்ஷன் ஏ 40, ஆப்ஷன் பி 50, ஆப்ஷன் சி 55, ஆப்ஷன் டி 60. ஆன்சர் ஆப்ஷன் பி 50 கிலோமீட்டர். தீயணைக்கும் படையை சார்ந்த வாகனங்களுக்கு உச்ச வேக அளவு 50 கிலோமீட்டர். 88வது கேள்வி சாலை ஒழுங்குமுறை விதிகள் 1989 எப்போது அமலுக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 1/7/1989, ஆப்ஷன் பி 1/8/1989, ஆப்ஷன் சி 1/9/1989, ஆப்ஷன் டி 1/10/1989, ஆப்ஷன் ஏ 1/7/1989. சாலை ஒழுங்குமுறை விதிகள் 1989 எப்போது அமலுக்கு வந்தது? 1/7/1989. 89வது கேள்வி ஒருவருக்கு பயிற்சி உரிமம் எந்த அத்தியாயத்தின் கீழ் வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 4வது அத்தியாயம். ஆப்ஷன் பி மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 5வது அத்தியாயம். ஆப்ஷன் சி மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 3வது அத்தியாயம்.
ஆப்ஷன் டி மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 இரண்டாவது அத்தியாயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 ரெண்டாவது அத்தியாயத்தில் தான் ஓட்டுநர் ஒருவருக்கு பயிற்சி உரிமம் வந்து வழங்கப்படுது. 90வது கேள்வி, தமிழ்நாடு மோட்டார் வாகன விதிகள் 1989 விதி 389 டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ இருப்பு பாதையை கடத்தல், ஆப்ஷன் பி போக்குவரத்து சின்னங்களை கடைபிடித்தல், ஆப்ஷன் சி பார்வையை மறைக்காமல் இருத்தல், ஆப்ஷன் டி கண்கூச்சம் ஏற்படுத்தும் விளக்குகளுக்கு தடை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இருப்பு பாதையை கடத்தல். தமிழ்நாடு மோட்டார் வாகன விதிகள் 1989 விதி 389 இருப்பு பாதையை கடத்துதல். 91வது கேள்வி, தமிழ்நாடு மோட்டார் வாகன விதி 1989 மொத்தம் டேஸ் விதிகள் உள்ளன. ஆப்ஷன் ஏ 435, ஆப்ஷன் பி 217, ஆப்ஷன் சி 165, ஆப்ஷன் டி 430. ஆன்சர் வந்து 430. தமிழ்நாடு மோட்டார் வாகன விதி 1989 மொத்தம் 430 விதிகள் உள்ளன. 92வது கேள்வி, சிறு ரக வாகன உரிமம் பெற்று டேஸ் முடியாமல் போக்குவரத்து வாகனம் ஓட்டுவதற்கு பயிற்சி உரிமம் அளிக்கப்பட மாட்டாது. ஆப்ஷன் 2 வருடங்கள், ஆப்ஷன் பி 3 வருடங்கள், ஆப்ஷன் சி 1 வருடம், ஆப்ஷன் டி 6 மாதங்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 வருடம். சிறு ரக வாகன உரிமம் பெற்று 1 வருடம் முடியாமல் போக்குவரத்து வாகனம் ஓட்டுவதற்கு பயிற்சி உரிமம் அளிக்கப்பட மாட்டாது. 93வது கேள்வி, மாற்று உரிமத்தில் மாற்று உரிமம் என்று டேஸ் வர்ணத்தில் எழுதி வழங்கப்பட்ட தேதியும் குறித்து உரிமம் வழங்கிய அதிகாரியின் முத்திரை இட வேண்டும். ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ பச்சை, ஆப்ஷன் பி சிவப்பு, ஆப்ஷன் சி மஞ்சள், ஆப்ஷன் டி கருப்பு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சிவப்பு. மாற்று உரிமத்தில் மாற்று உரிமம் என்று சிவப்பு வர்ணத்தில் எழுதி வழங்கப்பட்ட தேதியும் குறித்து உரிமம் வழங்கிய அதிகாரியின் முத்திரை இட வேண்டும். 94வது கேள்வி, டாடா வாகனத்தில் குளிர்விக்கும் அமைப்பில் தண்ணீர் மொத்தம் கொள்ளளவு டேஸ். டாடா வாகனத்தில் குளிர்விக்கும் அமைப்பில் தண்ணீருடைய மொத்த கொள்ளளவு ஆப்ஷன் ஏ 20 லிட்டர், ஆப்ஷன் பி 19 லிட்டர், ஆப்ஷன் சி 18 லிட்டர், ஆப்ஷன் டி 21 லிட்டர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 20 லிட்டர். டேஸ் ஸ்டியரிங் பொருத்தப்பட்ட வாகனங்கள் தற்பொழுது அதிக அளவில் பயன்பாட்டில் உள்ளன. ஆப்ஷன் ஏ பவர், ஆப்ஷன் பி அச்சு, ஆப்ஷன் சி ஸ்ப்ரிங், ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பவர். பவர் ஸ்டியரிங் பொருத்தப்பட்ட வாகனங்கள் தான் இப்போ தற்பொழுது அதிக அளவில் பயன்பாட்டில் இருக்குது. 96வது, லேலண்ட் வாகனத்தின் சேசிஸ் எடை டேஸ். ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 4800 கிலோகிராம், ஆப்ஷன் பி 4200 கிலோகிராம், ஆப்ஷன் சி 4350 கிலோகிராம், ஆப்ஷன் டி 4500 கிலோகிராம். லேலண்ட் வாகனத்தின் சேசிஸ் எடை வந்து ஆப்ஷன் பி 4200 கிலோகிராம். 97வது கேள்வியை பாருங்கள். 6 சிலிண்டர் உள்ள என்ஜினில் டேஸ் இன்ஜெக்டர் இருக்கும். ஆப்ஷன் ஏ 24, ஆப்ஷன் பி 12, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி 6. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 6. 6 சிலிண்டர் உள்ள என்ஜினில் 6 இன்ஜெக்டர் இருக்கும். 98வது, ரேடியேட்டரில் உள்ள டேஸ் அமைப்பினால் குளிர்விக்கும் அமைப்பில் உள்ள காற்று குமிழ்கள் நீக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ டி ஏரோஷன் டேங்க், ஆப்ஷன் பி டி ஏரோஷன் பம்ப், ஆப்ஷன் சி டி ஏரோஷன் வால்வு, ஆப்ஷன் டி டி ஏரோஷன் ஹோஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டி ஏரோஷன் டேங்க். ரேடியேட்டரில் உள்ள டேஸ் அமைப்பினால் குளிர்விக்கும் அமைப்பில் உள்ள காற்று குமிழ்கள் நீக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ டி ஏரேஷன் டேங்க். 99வது கேள்வி, எரிபொருள் உயரழுத்த பம்பின் மூலம் டேஸின் உத்தரப்படி இன்ஜெக்டருக்குள் செல்கிறது. ஆப்ஷன் ஏ இசியு, ஆப்ஷன் பி இடியு, ஆப்ஷன் சி இடிசி, ஆப்ஷன் டி பிஎஸ்வி. எரிபொருள் உயரழுத்த பம்பின் மூலம் டேஸின் உத்தரவுப்படி இன்ஜெக்டருக்குள் செல்கிறது. ஆப்ஷன் ஏ இசியு. 100வது கேள்வி, மழை நேரங்களில் வாகனத்தின் முன்பக்க கண்ணாடியில் விழும் மழை நீரை துடைப்பதற்கு டேஸ் பயன்படுகிறது. ஆப்ஷன் ஏ எலக்ட்ரிக் ஹாரன், ஆப்ஷன் பி சென்சார்கள், ஆப்ஷன் சி வைப்பார் மோட்டார் அசம்பிளி, ஆப்ஷன் டி லைட்டுகள்.
மழை நேரங்களில் வாகனத்தின் முன்பக்க கண்ணாடியில் விழும் மழை நீரை துடைப்பதற்கு டேஷ் பயன்படுகிறது. ஆப்ஷன் சி வைப்பர் மோட்டார் அசம்பிளி. மேக்ஸ் கொஸ்டினுக்கான வீடியோ கிளாஸஸ் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து மேக்ஸ் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு காணொளியில் இதே மாதிரி வீடியோவை வந்து பார்ப்போம்.